இதில் 68 டாஸ். அங்கே எல்லாம் இந்த மீன் தான். இந்த கடலில் கரவலை போட்டால் கூட இவ்வளோ மீன் வருமானு எனக்கு தெரியும். இது கூட தமிழாக்கள் தான் அந்த காலத்தில் வச்சிருக்கு. 1000 6000 வரைக்கும் இருக்கு. ஒரு காலத்தில் கதிர்காமம் அப்படி இருந்திருக்கும். அதை வந்து மூடித்தான் இருக்கும். அப்போ கண்டுபிடிச்சிட்டு வந்த ராமகிருஷ்ணர் மிஷன் வந்து இவ்வளோ காலம் வந்திருக்காம இதுகள் எல்லாம் வந்து பார்த்ததில்லை. நீங்களும் வந்து கேட்டதில்லை. சித்தாம்மா வா அந்த 7 மலைகள் வந்து இங்கே இருக்கும். விபூதி பிரசாதத்தை ஒவ்வொரு வருஷம் நீங்கள் 5 பேர் மட்டும் நினைக்கிறா நீங்கள் 5 பேர் மட்டும் தான் கொடுத்தவர் பிறருக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு சார் விபூதி பிரசாதம் ஆகும். போய் ஒருத்தர் 10 பேருக்காவது விபூதியை பிரசாதம் கொடுக்கணும். ஒருவர் 10 பேருக்காவது விபூதியை கட்டாயமாக பிரசாதம் கொடுக்கணும். ஆசி மருந்து மலைகளுக்கு கிடைத்த வேண்டும் என்று சொல்லி அனைவரும் அந்த நெய்விளக்கை கட்டாயமாக வைக்க வேண்டும். இது தைப்பூச காலம் என்பதனால் எனவே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து மொனராகல மாவட்டத்துக்குரிய கதிர்காமம் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கனவு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு. எங்கட இல்லை நான் வந்திருக்கேன். எங்கட விட்டு எங்கட அம்மா எங்கட மாமி எல்லாருக்குமே ஒரு கனவு நீ கூட்டிட்டு வரணும் கார் எடுத்தது தானே. இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் 2 பேரும் சேர்ந்து முதல் முறையாக வரோம். குறிப்பாக வந்து செல்ல கதிர்காமம் முதலாவது கோயில், அதுக்கு பிறகு வந்து பெரிய கோயில், அதுக்கு பிறகு வந்து ஏழுமலை போகிறது. இதுதான் வந்து இந்த கதிர்காமத்தின் வந்து படிகள், கோயில் படிமுறைகள். இப்போ இதிலேருந்து போய் பார்ப்போம். கனகாலத்துக்கு பிறகு அதுவும் அது டித்வா புயலுக்கு பிறகு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இருக்க போதோ தெரியல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடைகளே வந்து திறக்கணும். அதுக்கிடையில் வந்து நாங்கள் வந்துட்டோம். எதுக்கா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னாட்டா கொஞ்சம் லேட்டாக வந்து வெயில் வந்து அகோரமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் வந்து வெளில வந்து நாங்கள். ஆனால் இப்போயே வந்து கோயில் வந்து திறந்துடணும். அதில் வந்து பிரச்சனையே இல்லை. நிறைய சிங்கள மக்கள் தான் வந்து வரையணும். தமிழாக்கள் இங்கே இருந்துட்டு அந்த திருவிழா காலங்களில் வர்றது வேறு, மற்றபடி வர்றது குறைவு இந்த இடங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா சோள கடைகள் எல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து இப்போ முதலாவது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த கோயிலுக்கு வாரண்டா, கதிர்காமத்தில் இருக்கிற கோயில்களுக்கு வாரண்டா நீங்கள் ஒரு 9 மணி போல் வந்தீங்களா தான் சரியாக இருக்கும். இதில் பாருங்க கோயிலும் கோபுரம் வந்து இருக்குது. அப்படியே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதில் நிறைய தமிழாக்கள் வந்திருக்கிறோம் தான், பரவாயில்லை. இதில் அர்ச்சனைகள் செய்கிறண்டால நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வராண்டா நிற்கிறோம். அதே மாதிரி இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. சிலைகளெல்லாம் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்தோடனே அப்படியே பூசை அர்ச்சனை செய்கிறதா வந்து தமிழ் ஐயாக்கள் தான் எல்லாரும் நிற்கணும். வந்து அர்ச்சனைகள் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ல கதிர்காம பிள்ளையார் வந்து உள்ளே இருக்கிறார். வந்து அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலைகள் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதில் வந்து சின்ன சின்ன அந்த கைக்கு போடுற மாலைகள் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் வேண்டலாம். இப்போ பூசை முடிஞ்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா அமுது தந்திருக்கணும். நல்லா இருக்குது. கூடுதலாக பயறு சோறு மேலே ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கணும். இன்னொரு விஷயத்தை காணிச்சுலாம் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னாட்டா கூடுதலாக அவங்களோட வாகனங்கள் எல்லாம் எடுத்தால் அது ஒரு நேர்த்தி மாதிரி வாகன நம்பரை வந்து இதில் கட்டி விடணும். பாதுகாப்பாக எப்பயுமே வந்து இருப்போம் அப்படின்றதால இதில் பார்த்திங்கன்னா HP LP 6397 எல்லா நம்பர் பிளேட், கூடுதலான நம்பர் பிளேட்டு அதுலாம் அடிச்சிருக்கணும் பாருங்கள். 253 டேஷ், இதில் 68 டேஷ். எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான். இதில் அம்மா சோழ எடுத்து கொண்டிருக்கா. அதே மாதிரி பொடியில் வந்து அங்கால குளிச்சு கொண்டு இருக்கணும். இப்போ வந்து மீன்களுக்கான சாப்பாடுகள் வந்து போட போகிறோம். இதில் நிறைய சோள கடைகள் இருக்கும். தமிழ் கடைக்கிறாக்கள்லாம் இருக்கும். ஏற்கனவே வேண்டிட்ட மக்காவில் இதில் இதே தஞ்சை வண்டு விற்கிறாக்கள் இருக்க. அங்கே முன்னுக்கு வந்து சோழனை வந்து விற்கணும். இதில் வந்தால் தான் அந்த மீன்கள் பக்கத்தில் இங்கே பாருங்கள். மீன் தெரியுதா அவ்வளோ மீன் இருக்குண்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மீன் தான். இங்கே எவ்வளோ மீன் இருக்குது. பிடிக்கலாது பிடிச்சா உன்னை பிடிச்சிருவாங்க. என்ன மீன் தெரியல. இங்கே எவ்வளோ மீன் இருக்குது. அங்கே எல்லாம் இந்த மீன் தான். இதுக்கு மட்டும் வந்து நிற்குதா? இதுக்குள்ள மட்டும் நீங்கள் சாப்பாடு போடுவீங்க வேண்டாம் இருக்குது. ஆனால் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போன டைம் வந்து இவ்வளோ மீன்களும் போயில தானே நிற்கிது. அப்படியே இங்கே இவ்வளோ மீன் இருக்குது. அங்கே வரையும் இருக்கேண்ணே. இங்கே வருங்க இவ்வளோ இருக்குது. ஆமாம், இது என்ன வகை மீன்? ஜப்பானா? பெட்டியாண்ட ஒரு மீனா?
zoom பண்ணி எடுத்து காட்டுங்க எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் காட்டுற மாதிரி இது இந்த கடலில் கரவலை போட்டால் கூட இவ்வளோ மீன் வருமானு எனக்கு தெரியல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இவ்வளோ மீன்கள் எந்த தேவைப்படும் அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க, அங்கே வரைக்கும் அப்படியே இருக்குது. திருப்பி இப்போ ஆசையாக இருந்தது திருப்பி ஒன்று எடுத்துட்டேன். மீனும் பார்த்து நின்றா போட்டுக்கொண்டே இருக்கலாம் மாதிரி இருக்கு. இது இப்படி கொஞ்ச நேரம் படிவா தின்னுது. ஒரு டீம் வந்து அப்படியே போயிடும் போல இருக்குது. சரி, ரெண்டாவது வந்து ஆள் முடிச்சுட்டு இதுக்கு மேலே நின்றா அடி விழும் வாங்க போகும். சரி, இப்போ வலிக்கிட்டோம். இதுக்கு பிறகு எல்லா கடையிலும் வந்து திறந்திருக்கேன் நினைக்கிறேன். பெரும்பாலும் மிச்ச வர்றாக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து வேண்டிட்டு போயிடும். புளி எல்லாம் விற்கணும் இந்த இடங்களில். புளி, மற்ற ஜாம், ஆவாரம், புளி எடுங்க தெரியாது. சிங்களாக்களே வந்து தமிழ் கதைக்க பழகினார். இப்போ செல்ல கதிர்காம பிள்ளையார் கோயிலடி பார்த்தாச்சு. இதிலேருந்து அப்படியே பெரிய கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம் பெரிய கோயிலுக்கு. குறிப்பாக வந்து பாத யாத்திரை வர்றார்கள் இந்த செல்ல கதிர்காமத்தில் போய் குளிச்சு முழுகிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த பெரிய கோயில் போயிட்டு அதுக்கு பிறகு ஏழுமலை போயிடணும். அதே மாதிரி இங்கே இருந்து அந்த கோயில் போக மட்டும் இப்படியான மரங்கள் வந்து ரெண்டு பக்கம் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த காலத்துலேயே பிளான் பண்ணி வச்சிருக்கணும் போல இருக்குது. ஆரம்ப காலத்தில் மரங்கள் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லா மரங்களுமே வந்து இதில் புளிய மரங்கள் தான். கூடுதலாக வந்து சிங்களவர்களை பொறுத்த மட்டும் புளி வந்து பாவிக்கிறது ஒரு கொரக்கா புளி என்று தான் அதைத்தான் வந்து பாவிப்பினோம். இது எங்களோட தமிழாக்கள் தான் அந்த காலத்தில் வச்சிருப்பினோம்னு நினைக்கிறேன். இந்த துண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வடிவாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து மரங்களாக தான் இருக்குது இடம். இது வந்து முக்கியமான சந்தி. வலது பக்கத்தால் போனால் ஹைவே அம்பாந்தோட்டை அங்கெல்லாம் போகலாம். குறிப்பாக போட்டுகளில் நாங்கள் இப்போ போகிற பெரிய கோயில்னு சொன்னதானே அதைத்தான் வந்து கதிர்காமம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதான் உண்மையான கதிர்காமம். கோயிலடிக்கு வந்துட்டு இதில் பார்க்கிங்க்கு நிறைய இடங்களில் மறைப்பினோம். நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டே விட்டால் நல்லா ஓகே. முன்னுக்கே பார்க்கிங் இருக்குது போல். இதில் விட்டால் பிச்சாடாப்பா. ஓகே சரி, இப்போ அதில் பார்க்கிங் விட வடிவாக வந்து காட்டினவேல் இதில் விடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு சொன்னவேல். நான் கேட்டேன் பார்க்கிங் எவ்வளோ. பார்க்கிங் காசு இல்லையா. ஆனால் வந்து இங்கே இருக்கிற பொருட்கள் வந்து 1000 to 6000 வரைக்கும் இருக்குது. அதில் ஏதாவது பொருட்கள் நீங்கள் வேண்டணும் அப்படின்னு சொன்னது. நான் சொன்னேன் இல்லை நாங்கள் பூசை செய்கிற போயிடல அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இதில் இருந்து பார்க்கிங்கில் எடுங்க அப்படின்னு சொன்னது. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அங்கால பார்க்கிங் இருந்தது. அதில் போய் பார்த்திங்கன்னா பார்க்கிங் விட்டனாங்க. அதுக்கு வந்து 150 ரூபா காசு எடுத்துவேன். நாங்கள் ஏற்கனவே விடியப்புறம் செல்ல கதிர்காமம் பைக்கில் வந்து அதுலேயும் வந்து பார்க்கிங் எடுத்துனாங்க. இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னு. இல்லை அது வேறு இது வேறு அப்படின்னு சொன்னாங்க. என்றாலும் சரி பரவாயில்லன்னுட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். இதில் நாங்கள் இப்போ பாலத்தடிக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் வளமையாக வந்து அப்படியே நடந்து இதால் நடந்து அப்படியே வந்து நாங்கள் மேலால் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி விடத்துக்குள்ள கூடுதலாக இருக்கிறதால வந்து அந்த ஒரு முயற்சியை வந்து செய்யாதுங்க. ஆக்கள் யாராவது நடந்து போனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனுக்கு கொண்டு வந்து சாப்பாடு போடணும். கிரிபத் போடணும் போல இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கிரிபத் தான். மீன்கள் வேறு எப்படி மேல் போட்டோட நின்று வரும். இவ்வளோ மீன் இருக்குண்டு ஒரு தவ மீன். இவ்வளோ மீன்கள் வந்து வாழு தானே. சரி ஓகே, அண்ணாக்கள் வந்து அப்படியே வந்து போடட்டும். அப்படி இந்த பாலம் தாண்டி வரைக்கும் வந்து இதில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து பள்ளிவாசல் இருக்கும். அப்படியே இது ரெண்டையும் வந்து பார்த்துக்கொண்டு இதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுப்பினோம். காவடி எடுத்து அப்படியே டான்ஸ் ஆடிக்கொண்டு வருவினோம். அப்படியே நாங்கள் இந்த ஒரு பாதையால் வந்து நடந்து போகணும். போய் கொண்டிருக்கிறதுலே சிங்கள மக்கள் வந்து என்ன செய்யணும்னா பழங்கள் எல்லாம் பண்ணிட்டு போய் அர்ச்சனைகள் செய்துட்டு அதுக்கு பிறகு வந்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கோ இல்லது அதில் இருக்கிற ஆற்றுலேயே வந்து போட்டுட்டு போயிடும். அதான் வந்து நடைமுறை. இதுகள் வந்து 2000-3000 ரூபா சொல்லி நினைக்கிறேன் இந்த தட்டுகள் எல்லாம். இந்த மாதிரி இதில் ஒரு டவர் ஒன்று இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரத்தின் ஷேப்லேயே வந்து செய்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய விகாரங்கள் எல்லாம் கட்டப்பட்ட விட்டது. ஸ்பீக்கரில் வந்து அப்படியே அந்த பௌத்த கோயில்களில் விடிய கத்தால் வந்து போடுவினோம். அதே ஒரு இது போய்கொண்டு எல்லாம் பாருங்கள். புத்தரன் அந்த காலடித்தடம் மாதிரி வச்சு அதுகளில் காசுகள் எல்லாம் போடினோம். உண்டியல் மாதிரி செய்து இப்படி அவையிலும் போட இவையிலும் வந்து கட்டி கொண்டே இருப்பேன். இது பார்த்திங்கன்னா ருகுணு மகா கதிர்காம தேவாலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இது வந்து ஒரு பௌத்த கோயில் தான். கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் இந்த இடங்கள்லாம் வந்து காவடிகள் எடுப்பினோம். இந்த ஒரு இதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து சாதாரணமாக வணங்குறார்கள் வணங்குவோம். எங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை பார்ப்போம். ஒரு காலத்தில் கதிர்காமம் அப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பழைய ஆட்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே வந்து பௌத்த கீதங்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்குது. இதில் பாருங்கள் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அப்படி வந்து நேராக ஒரு கோயில் இருக்குது. இதுதான் வந்து கதிர்காமம். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த இதுகளை மாற்றாமல் அப்படியே வந்து பேணி பாதுகாத்து கொண்டிருக்கணும். இதில் தான் வந்து இந்த கோயிலுக்கு பூசை செய்கிற குடும்பங்கள் வந்து இருக்கிறது. சிங்கள குடும்பங்கள் தான் இப்போ வந்து செய்யணும். அதே மாதிரி இங்கே ஐயராக்களும் ஒரு சில இடங்களில் வந்து அந்த நடுக்கோயிலில் வந்து செய்யணும்.
மாணிக்க பிள்ளையார் கோயில் இப்போ வந்து திறந்திருக்கணும். ஒரு கட்டத்தில் அந்த பூசை நடக்கைகளை எல்லாத்தையுமே வந்து மூடிட்டு அப்படியே வந்து நாங்கள் அந்த பூசையை பார்க்கலாம். இதில் பாருங்க கதவை வந்து மூடித்தான் இருக்கும். எப்பயுமே சிங்களாக்கள் போய் தட்டுகளை கொடுத்து அர்ச்சனைகளை வந்து செய்யணும். அதே மாதிரி நேர்த்தி கடன்களையும் வந்து கட்டியிருக்கணும். சைவாக்கள் கும்பிட்ற மாதிரியே கும்பிடணும். சரி, இதிலிருந்து நாங்கள் அப்படியே அங்கே போய் பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா சிங்களாக்கள் அப்படியே கற்பூரத்தை கொளுத்தி அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சோடனே அப்படியே வந்து தேங்காய்களை வந்து உடைக்கணும். கிட்டத்தட்ட எங்களோட நடைமுறை வந்து அப்படியே நடக்குது. இங்கே இங்காண்டு நல்லா அடிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, சிதற தேங்காய் நல்ல விஷயம். எங்களுடைய வந்து இப்போ உள்ளுக்கு போயிட்டோம். இந்த மாணிக்க பிள்ளையார் கோயில் வந்து இது வரைக்கும் இப்போ பூட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி எங்களோட வந்து அப்பா வந்து சொன்ன விஷயம் வந்து முதல் வந்து இதுதான் வந்து கதிர்காமம். இது இப்போயும் வந்து கதிர்காமம். அதே மாதிரி நாங்கள் இதுக்கு முதல் போனோம் செல்ல கதிர்காமம் வந்து அது நோம்பலாக சின்ன கோயிலாக இருந்தோம். ஆனால் இந்த ஏழுமலையைத்தான் வந்து செல்ல கதிர்காமம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னவர். அதே மாதிரி இதுக்கு பதிலே ராமகிருஷ்ணர் மிஷன் இருந்ததாகவும் சொன்னவர். அது இப்போ இருக்கோ இல்லையோன்றது தெரியல. ஆனால் வந்து விசாரிக்க போயிருக்கார். நான் கேட்டுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அதோட இந்த மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து இன்றைக்கி விடுமுறை விட்டுட்டு நினைக்கிறேன். இல்லை 10:30 தான் வந்து ஓப்பன் முற்பகல் சனிக்கிழமைகளில். கிழமை நாளில் வந்து டைம் போடலை. அதுவும் வந்து 10:30 தான் வந்து போட்டிருக்கணும். மொத்தம் நீங்கள் ஏர்லியாக வந்தீங்களன்னா அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கல. அது அர்ச்சனைகளை வந்து செய்யலாது. இப்போ தான் வந்து 9:30 ஆகுது. அந்த ஒரு காரணத்தால் வந்து அதே மாதிரி இதாலையும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கோயில்கள் இருக்குது. ஏன் இதுக்கு மட்டும் இப்படி ஒரு டைம் வச்சுருக்கணும் அப்படின்றது எனக்கு என்ன தெரியலை. இதுலேயும் பாருங்கள் புத்தர் ஒரு ஆள் இருக்கார். ஆனால் ஒரு அமைதியான வாசனை. அதே மாதிரி அப்படியே பின்னுக்கு வந்து அரச விலையை வச்சு எல்லா இடங்கள்லையும் வந்து பூசைகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது. பாருங்கள் இவ்வளோ சிங்கள மக்கள் இந்த இடத்துல இருக்கணும் வந்து. ஆனால் தமிழாக்கள் வந்து வர்றது குறையும். இதுக்கு மேலேயே வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்கணும். அதான் எல்லோரும் போய் கும்பிட்டுட்டு வரணும். பாருங்கள் இவ்வளோ பூக்கள்ண்டு. அப்பா ஒரு தடவை பூக்கள் வேண்டிட்டு வரதெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்கணும். அதுக்கு அதை பார்த்துருந்து இந்த பூசையிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நினைக்கிறேன் ஏதாவது எக்ஸ்ட்ராவாகவே எல்லாம் செய்து கொடுக்க போய் நம்மள இருக்குது. கலசங்கள் அப்படி இல்லை சுற்றி வர அப்படியே தான் இருக்குது. ஆளு பக்கத்துலேயே வந்து பிக்கு புத்தர் சிலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுகளெல்லாம் பார்க்கல பழைய கோயில்கள் மாதிரியே இருக்குது உங்களுக்கு. அதான் உண்மையான ஒரு விஷயம். ராமகிருஷ்ணர் மிஷன் தான் அங்கே இருக்குன்னு தெரியல. இதுலேயே வந்து ஒரு அரசாமலை மரம் இருக்குது. கூடுதலாக பார்த்த கோயில்களில் வந்து இப்படியான மரங்களை வந்து பார்க்கலாம். என்ன அந்த காவடியாடுற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்க்க மாட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ராமகிருஷ்ணர் மிஷன் வந்து இப்போயும் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். இதுதான் இந்த அன்னதான மடங்கள் இருக்குது. அதே மாதிரி இவர் ஸ்ரீ வைரவர் கோயில், மற்ற பாதனை தடை அந்த மாதிரி போட்டிருக்கணும். கர்மபீடம், விஷ்ணு கோயில் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும். இதான இந்த ராமகிருஷ்ணர் மிஷன். இப்போயும் வந்து நாங்கள் இந்த அன்னதான மடத்தில் போய் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் வந்து அன்னதானம் வந்து முற்பகல் 11:40 இருந்து தான் வழங்கப்படும் என்றதையும் வந்து போட்டிருக்கணும். நான் நினைக்கிறது 9 என்றால் நாங்கள் சாப்பிடலாம். ஸ்ரீ தெய்யானை அம்மன் தேவஸ்தான மண்டபம் நல்லாயிருக்கும் உண்மையிலே. இவர் இப்போ புதுசாக திருப்பி எல்லாமே வந்து செய்திருக்கணும். நல்லா இருக்குது. இவ்வளோ காலம் வந்திருக்காமல் இதுகள் எல்லாம் வந்து பார்த்ததில்லை, நீங்களும் வந்து கேட்டதில்லை. அதான் எனக்கு இப்போ புதினமாக இருக்குது. குறிப்பாக வந்து அப்பாக்கள் அந்த காலத்தில் வந்து என்ன செய்யணும் வேண்டாவா, இங்கே குறிப்பிட்ட ஒரு காணிக்கையில் வந்து கொடுத்துட்டு அன்னதானம் வந்து சாப்பிடுவேன். இப்போ வந்து அவையிலாவே குடிக்கணும். இதில் பாருங்கள் ஃபோட்டோக்களெல்லாம் போட்டிருக்கணும். இப்போ வந்து ஒரு தடவையுமே வந்து காணையில் நான் நினைக்கிறேன் உள்ளே வந்து சமைச்சு கொண்டு இருக்கணும். வந்து அப்பா போய் அங்கே சிங்கள ஒரு அடக்கீட்டில் வந்து எப்படி அது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கேட்டேன். சரி, இப்போ பார்த்துட்டு வந்துட்டோம். குறிப்பாக வந்து இது வந்து இந்த அரசமில மரம் இருக்குது தானே, இதுக்கு அப்படியே வந்து நேராக இருக்கிறது தான் அன்னதான மடம் அப்படின்ட்டு போட்டிருப்பினோம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து போனீங்கன்னா நல்லா. ஆனால் இப்போ வந்து அதுக்குள்ளே சிங்களாக்கள் தான் வந்து சமைச்சு கொண்டு இருக்கணும் போல இருக்குது. சரி, எல்லோரும் வந்து கும்பிட்டுட்டு நிற்கணும். நாங்களும் அப்படியே வந்து இதிலேருந்து ஏழுமலை கோயிலுக்கு தான் போகணும். காவடி வந்துச்சு. காவடியா இல்லை புத்த இதில் ஏதோ ஒன்று வச்சுருக்கணும் போல இருக்குது. சத்தத்தோடு இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கார். அம்மா போல இருக்குது, சித்த அம்மா. மேலே அடிச்சு கொண்டு எங்கேயோ போயிடும். பூசை நடக்குது. இந்த மஞ்சள்லாம் வச்சு கொடுக்க அப்படி செய்யணும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியாது.
தான் செய்தாலும் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாட்டா என்னுடைய பரமலை தான் அடித்து கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் வந்து தொட்டு வணங்கினோம். பரவாயில்ல, வித்தியாசமான நிறைய விஷயங்களை வந்து நான் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே நானுங்க இந்த கோயிலை சுற்றிட்டு வந்து இந்த கோயிலை வந்து அர்ச்சனையோ இல்லை இதை வச்சு எடுத்துகிட்டு போயிடும் மாதிரி இல்லை. அதில் இருக்கிற பௌத்த கோயிலுக்கு தான் வந்து போயிடும். சரி, நல்ல விஷயங்களை வந்து பார்த்து நாங்கள் காவடி பாக்கிலேண்டாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்களாண்டா 57ஆம் ஆண்டு செய்தது போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் 6/2/54 வந்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1954ஆம் ஆண்டு எல்லாம் வந்து இந்த ஒரு விஷயம் இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. அதான் ஒரு உண்மையான விஷயம். சரி, ஒலிக்கிடுவோம் நாங்களும் இதுலேருந்து. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பாலத்தடிக்கு வந்துட்டோம். தமிழாக்கள் கூடுதலாக வந்தால் நேத்தியில் வச்சு மொட்டை போடுறது தான் பெருவினம். நீங்களும் அதில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மொட்டை போடுறாக்கள் எங்கே இருக்கணும் அப்படின்றது தெரியல. கண்ணு கட்டின வரைக்கும் அப்படி ஒரு இடம் இருக்கிற மாதிரியும் தெரியல. சரி, இதில் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஏழுமலை கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். ரெடியாக வலிக்கிடுவோம். ஏழுமலை போய் கொண்டு இருக்கிறோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயல்கள் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், அவடத்தில் தான் வந்து அந்த ஏழுமலை இருக்குது. ஒன்றை பார்க்கிங்கில் விட்டுட்டு நடந்து போகலாம். எங்களோட டீம் வந்து நடந்து தான் போவேன் வண்டைக்கு. சரி, இப்போ பார்க்கிங் அடிக்க வந்துட்டோம். இதில் எங்கேயாவது இடத்துல உள்ளுக்கும் பார்க் பண்ணலாம் போல இருக்கோ. இதிலே நிறைய கடைகள் இருக்குது. சரி, இப்போ பார்த்திங்களாண்டா பார்க்கிங் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து 150 ரூபா காசு எடுத்து பார்க்கிங்க்கு. கிட்டத்தட்ட 450 ரூபா பார்க்கிங் மட்டுமே போகும். விஜய் தேங்காய் கற்பூரம் விடுங்கு. அப்படியே வந்து உள்ளே நடந்து போய் வாகனத்தில் போகலாமா ஐயா? இப்போ வாகனம் ஏன்டா போல பாறை வந்தால் நத்தாங்க அவ்வளோது. அதாவது அந்த வெள்ளத்துக்கு பிறகு வந்து செய்துட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து பார்க்கிங் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஃப்ரீ பார்க்கிங்காண்டு. அப்படி வந்து இப்போ மேலே போய் கொண்டிருக்கோம். எல்லா போலீஸ் ஆக்களும் வந்து கொண்டிருக்கு. எங்களோட தமிழ் போலீஸ் ஆக்கள் இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். இதில் பாருங்கள், வாகனம் வைக்கணும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. ஒரு 6-7 பேர் சேர்ந்தால் அப்படியே கூட்டிகிட்டு போயிடணும். இதில் போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து எவ்வளோ ஆண்டு பார்த்திங்கன்னா 650 ரூபா அப்பைக்கில் எடுக்கிறவே. இப்போ என்ன கட்டம்னு தெரியலை. டிக்கெட் கொடுக்குறாங்களையும் காணல போல இருக்குது இந்த இடத்துல. இப்போ வெயிட் பண்ண தான் வேணும். இந்த படிகளாலேயும் வரலாம். இந்த பாருங்க, அதுதான் படிகளாக ஏறி போகிறது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் வந்துட்டு இதில் நாங்கள் போகணும். 20-25 நிமிஷம். அந்த டிக்கெட் எடுக்கிறாளேன்னு காணல. இப்போ டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிக்கிட்டாச்சு. அதுலேயும் ஒரு டீம் ஒன்று வருது அந்த வாகனத்தில். நாங்கள் இந்த வாகனத்தில் போகிறோம். இதால் தான் நீங்கள் நடந்து போகணும். 1.5 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். இதில் ஒரு மிஷின் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா என்ன மிஷின் தெரியல. ஆரம்பம் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் மேலே போகிறதுக்கு. எனக்கு என்ன ஜாலியாக இருக்குது. கையாளி வந்து பதறி கொண்டிருக்காள். இந்த அடுத்த ஏற்ற வரும். பார் ஜாலியாக இருக்கும். உங்க என்ன ஏற்ற விடா சாவி. போய் கொண்டு இதில் போய்க்குள்ள வந்து கோயில் அங்கே பாருங்க, அந்த வெயில் இருக்குது. அங்கே போகணும். எனக்கு தான் ஓகே தங்கள் வேறு போகுது. அப்பாடா, ஓகே வந்துட்டோம். ரைட்டு, வேல் எங்கட வாகனத்துக்காக வெயிட் பண்ணிடலாம். டீயெல்லாம் விற்கிறாங்க உள்ள இருக்க போய். இதில் நீ உள்ளே போக வேண்டியதான். மற்ற டீ வந்து ஏறிட்டு டிக்கெட்டை வந்து வச்சுருக்கணும் போகும் பிறகு.
ரிட்டையர் போலீஸாக்கள் ஒரு குடும்பத்தோடு தான் வந்து நாங்கள் சேர்ந்து அப்படியே இப்போ வெளில போன வேண்டாம். சரி, இல்லை முன்னுக்கு இருக்கிறது முருகன் கோயில், அங்கால சிவன் கோயில், விகாரைகள் எல்லாமே வந்து இந்த ஏழுமலை கோயிலில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள் வந்து இருக்கிறோம். பூசை வந்து இப்போ கொஞ்சம் இதில் ஆரம்பமாகும் நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியல. இப்போ இதில் வெயிட் பண்ணுறோம், பூசைகள் ஆரம்பமாகும் போது தெரியல. ஆனால் எல்லோரும் கும்பிட்டு கொண்டிருக்கணும். சரி, இப்போ வந்து சிவன் கோயில் இருக்கிற இடத்தடிக்கு வந்து நம்ம இதில் பார்த்திங்கன்னா விகாரங்கள் இருக்குது, சிவன் கோயில் இதை தாண்டி போய்கள் இருக்குது. இது இல்லை இங்கே இருந்து மேலே இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். சிவன் கோயிலுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வேலொண்டு செய்து வச்சிருக்கணும். இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். உலகம் பார்க்கல தெரியும். அப்படியே இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். போயிட்டு உள்ள வணங்கிட்டு வருவினோம். அதுக்கு பிறகு நான் சுற்றி காட்டுறேன் இந்த இடத்த. இதான் பார்த்திங்கன்னா சிவன் கோயில். இதுவே வந்து உள்ள பார்க்கலாத இந்த திரையை வச்சு மறைச்சிருக்கணும். அப்படியே வந்து வெளியில் போய் பார்ப்போம். இதில் பாருங்க குரங்குகள்கிட்ட சேர்த்துங்க எஸ்கியூஸ் வருது. இஞ்சால இருக்க குரங்குகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதில் இது பார்க்கல ஒரு ஊருண்டு தெரியும். அது என்ன ஊருன்றது தான் தெரியல. சிலவில் அந்த பள்ளிவாசல் சேசி விகாரம் ஒன்று இருக்கும், அந்த ஊர் போல் இருக்குது. ஒரு பேர் ஒன்று மறந்துட்டேன். இது பாருங்க சூப்பராக இருக்கும். இதில் இது பார்க்கல வா இந்த பாருங்க இந்த ஊரை தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு சின்ன ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதிலெல்லாம் பாருங்கள் அரளி மரங்கள் வந்து இருக்குது. அதுகள் வந்து எப்படி இந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்றது தான் தெரியலை. இந்த ஊர் வந்து வள்ளியினுடைய ஊர். இப்போ இதால் விரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா கெட்ட விழா அடிக்கிற குரங்கள் வந்து இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நாசமாக்கிட்டு டவரிங் சிஸ்டம் இதை வச்சுருந்த போல இருக்குது. அதுகள்கிட்ட விளையாட்டுண்டா கடும் விளையாட்டுஞ்சு. இப்போ 11:30 சிவன் கோயில் பூசை ஆரம்பமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எங்கடையாக்கள் வந்து போயிட்டோம். நான் அப்படியே வந்து இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக அந்த காலத்தில் எப்படி இந்த இடத்த வந்து தெரிவு செய்து ஒரு கோயில் வந்திருக்கணும் வந்து செய்திருப்பினோம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிற விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா சரி, அந்த 7 மலைகள் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 இந்த 6 7 அப்படி இது 7 இது ஃபுல்லாகவே வந்து மலைகளாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள் சுற்றி வர ஃபுல்லாக வந்து மலைகளாக தான் இருக்குது. அதாவது இந்த ஊர் வந்து அவங்களுடைய வள்ளியினுடைய ஊர், அதாவது முருகனுடைய மனைவியார் ரெண்ட ஊர் அப்படின்னு சொல்லினோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு வரலாறு வந்து இப்படி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்லலாம், எங்களால் ஊகிக்க முடியாத ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கதிராம கோயிலுக்கு வந்ததை நினச்சி சந்தோஷம் உண்மையிலுமே. சரி, அப்படியே வந்து இதில் பூசைகள் நடக்கும். அதை காட்டலுமான்றது தெரியலை. அப்படி காட்டலுமெண்டா காட்டுறேன், அப்படி இல்லாட்டிக்கு இப்போ என்ன விஷயங்கள் செய்கிறோன்றதையும் பார்ப்போம். சமஸ்கிருதத்தில் சொல்கிறாரா இல்லையாண்டு தெரியல, என்னவாண்டு தெரியல. பார்த்தீங்கன்னா வாய் கட்டி தான் வந்து பூஜை செய்யணும். இங்கே இருக்கிற பூசாரியாக்கள் ஐயராக்கள். ஐயர் உள்ளே போய் கன நேரமாக வந்து பௌத்த முறைப்படி பௌத்த சிங்கள மொழியில் வந்து அவர் உள்ளுக்குள்ளே பூசை செய்து கொண்டிருக்கார் ஐயர். உங்களுக்கு கேட்கவோ தெரியல. உள்ளே போய் பூசை செய்துட்டு இப்போ தீபங்களை கொண்டாந்துட்டார் ஐயா. சரி, இப்போ வந்து பூசைகள் எல்லாம் இனிதே வந்து நிறைவு பெற்றுட்டு, ஆனாலும் வந்து இப்போ வந்து அரைவாசி வந்து அவங்களுடைய சைவ சமயம் இருக்குது, அதே மாதிரி பௌத்த சமயம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் வந்து பௌத்த சமயம் வந்து முற்றுமுழுதாக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலும் வெங்கடையாக்கள் வந்து இதில்
சிங்களாக்கள் பிடிக்கணும்னு சொல்லினோம். ஆனால் அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் அவையில் வந்து பூசை செய்கிறது இல்லை அவையில் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம் பெரும்பான்மைன்றதை விட ஒரு அக்கறை செலுத்துறது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு தான் எந்த ஒரு கருத்து. மற்றபடி ஆனால் அவைகளுடைய பிடிச்சாலும் அவைகளுக்கான சரியான வேலைகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கணும். எல்லா பூசைகள்லாம் முடிஞ்சு வந்த பிறகு இதுக்கு பிறகு தான் வந்து முருகன் கீழே இருக்கிற முருகன் கோயிலில் வந்து பூசை ஆரம்பமாகும். இப்போ இந்த பூசைகள் வந்து ஆரம்பமாகிட்டு இதுக்கு முதல்ல அந்த குடம் மாதிரி ஒன்று அங்கே கொண்டு போய் பூசை செய்திருக்கிறோம். இப்போ அதை எடுத்துகிட்டு வர போயிருக்கணும். அதை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே பூசைகள் வந்து ஆரம்பமாகும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வழங்கிட்டு அப்படி எல்லாரும் தொட்டு கும்பிட சொல்லுவார். அப்போ என்ன இதுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கவனம் பண்ணுங்க. ஆதிகாலத்திலே வேடர்களால் அருளப்பட்ட வனமுத பாடனாகிய கந்தன் வழிபாட்டுக்குரிய சிறப்பு சப்தோசி பூஜையானது தற்போது நடந்த மனம் இருக்கின்றது. இந்த சிறப்பு சப்தோசி பூஜையை அனைத்து அடியாரிடம் கலந்து கொண்டு எல்லாம் கண்ட அம்பெருமானுடைய திருவருளை பெற்றுமாறு பிரார்த்தனை செய்து கொள்ளும் அடியார்களே, விசேஷமாக அடியார்களே இந்த கதிர்காம மலை சன்னிதானம் என்பது மலையேறி வருகின்ற அடியார்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சன்னிதானம் என்றால், எனவே தாங்கள் மனதார நேர்த்தியதான் வைக்க விரும்பியிருப்பின் உங்களுக்கான நேர்த்தியுடன் அந்த பெற்றுக்குள்ள இருக்கிறத எடுத்து நேர்த்திகளை கட்டி வைத்துக் போங்களேன். பூஜைகள் மனிதா பிற்பாடு அடியார்கள் மனதார அந்த மனித பிரார்த்தனை சித்தமாக அருள வேண்டும் என்று சொல்லி இந்த வேலையில் உங்களுடைய நேர்த்தினை கட்ட முடியுமா? மற்றும் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பும் அடியார்கள் இருப்பின் உங்களுக்கான அர்ச்சனை செய்து தாங்கள் காரியத்திற்கு அர்ச்சனை செய்து கொண்டு தரப்படுகிற ஒவ்வொரு அர்ச்சனை தொண்டுக்கான விபூதி பிரசாதமானது உள்ளே இருந்து வழங்கப்படுகிற விபூதி பிரசாதத்தை உங்களோட வீட்டில் நீங்க 5 பேர் மட்டும் நினைக்கிறா, நீங்க 5 பேர் மட்டும் தான் பூசை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. அது நாங்கள் ஒவ்வொரு தர விபூதி பிரசாதம் ஆகும். நீங்க மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பூஜை செய்யப்பட்ட நம்ம விபூதியானது இருக்கிறது. இந்த விபூதியை வேண்டு கொண்டு போய் ஒருத்தர் 10 பேருக்காவது விபூதியை பிரசாதம் கொடுக்கணும். ஒருவர் 10 பேருக்காவது விபூதியை கட்டாயமாக பிரசாதமாக கொடுக்கணும். அப்போதுதான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். எனவே மறக்காத ஒவ்வொருவரும் அந்த விபூதி பேக்கெட் வேண்டு கொண்டு போய் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். பெருமட்ட திருவடியை வைத்து பூஜை செய்ய நோடும் இருக்கிற அளவில் வேண்டு கொள்ள முடியும். மற்றது விசேஷமாக இது கந்த சஷ்டி காலங்களிலே வந்து விசேஷமாக பூஜை செய்யப்பட்டது ஒரு புகையாகவும் இந்த புகைக்குள்ள முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ள கந்த சஷ்டி பூஜைக்கு போது பாராயணம் செய்யப்பட்ட அந்த படங்கள் இருக்கிறது. அந்த படங்களை பண்ணி கொடுக்க உங்கள் வீட்டுகளின் வியாபாரத்தில் வைத்து வரைப்படுங்க ஒரு கோடி நன்மைகள் உண்டாகும். இது தைப்பூச காலங்கள் ஆகும். எனவே இந்த தைப்பூச காலங்களில் இந்த படம் உங்கள் வீட்டுகளில் உங்களுக்கு கோடி நன்மைகள் உண்டாகும் அடியார்களே. மற்றும் எதிர்வரும் 1ஆம் தேதி விசேஷமான தைப்பூசமாகும். எனவே அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் உங்களோட ஊர்களில் உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அன்றைய தினம் போய் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக பூஜை செய்து பிரார்த்தனை செய்து உங்களோட கோடி உங்களுக்கு அனைவருடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய விசேஷமாக அமையும். மற்ற அடியார்கள் விசேஷமாக முருகப்பெருமானுக்கு வேண்டி பூமலை வேண்டுதல் விரும்பும் அடியார்களுக்கு உங்களுக்கான பூமலை இருக்கிறது வேண்டி தரலாம். மற்றது அணையா விளக்குக்கு எண்ணெய் வேண்டி தர விரும்பினால் உங்களுக்கு அந்த எண்ணெயும் இருக்கிறது வேண்டி தர முடியும். மற்றும் அடியார்களே விசேஷமாக இந்த பூஜை முடிந்த பிற்பாடு அனைவரும் அங்கே நெய் விளக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முறையிலும் அந்த நெய் விளக்க வேண்டி அந்த மைப்பெடுத்து என்பதாக போயிட்டு அந்த விளக்க வேண்டி மனிதர்கள் பிரார்த்தனை செய்து உங்களோட தோஷங்கள் நீங்க நோய்கள் திருமணம் பிரதோஷம் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செல்வங்களை கிடைத்து செய்ய மரியாதை செய்யும் ஒவ்வொருடைய தொழில் வியாபாரங்கள் அனைத்து மரங்கள் கிடைத்தவர்கள் கதைக்காக பெருமானுடைய ஆசை மருந்து மனைவர்களுக்கு கிடைத்துள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவரும் அந்த நெய்விளக்கை கட்டாயமாக வைத்துவிட வேண்டும். இது தைப்பூச காலம் என்பதனால் எனவே மறக்க வேண்டாம். அனைவரும் அதை செய்து கொள்ளுங்கள். ஒரு அனைவருடைய பிரார்த்தனை சித்தமாக அனைவரும் விலக ஊட்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாசனாவதற்கு
சரி, இனிதே வந்து பூசைகள்லாம் நேற்று வந்து நிறைய பெற்றது. பூசை முடிஞ்சு ஒரு சிங்கள மகரால் வந்து பழங்கள் எல்லாம் கொண்டு தந்திருக்கா சாப்பிட்றதுக்கு. அது ஓட்டமலை மாம்பழம் என்ன செய்ய வேண்டி வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அர்ச்சனைக்கு தந்த வாழைப்பழத்தை குரங்குகளுக்கு கொடுத்துரும். இந்த குரங்கு வந்து பாவம் ஐயோ வந்து அடி வேண்டி இருக்குது. என்ன மூக்காலையில் ரத்தம் வந்து கொண்டு இருக்குப்பா. அதுலேயும் அதில் ஒரு குரங்கு கொண்டு இருக்குது. பாஞ்சு எடுத்துகிட்டு போச்சாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கு. இதில் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு. இப்போ வாகனத்துக்காக வந்து வெயிட்டிங். சரி, இப்போ வாகனம் வந்துட்டு இதில் வந்து பார்த்து தான் அனுப்பினேன். எவ்வளோ பேருண்டு எங்களை இதில் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரங்கவலிக்கிட்டம் ரங்கைக்கில் வந்து நல்ல குத்தனவாக போகும் வாகனம். இதெல்லாம் பிரேக்கு மாத்திரம் எல்லாம் ரிஸ்க்கு தான். வந்த வாகனத்தை உடனே வந்து கொண்டு போகிறோம். ஓகே, ஒரு மாதிரி வந்துட்டேன். மறைக்கில் வந்து ஒரு 15 நிமிஷம் தேவையில்லை, ஜாலியாக வரலாம். காது தான் வந்து அடைச்சிட்டு லைட்டாக. இவையில் வந்து அங்கே மேலே உண்டு, அதுக்கடையில் கீழே வந்துட்டாங்க தங்கச்சியாக. ஓகே, வந்தாச்சு. சரி, ஓகே, கதிர்காமம் வந்து போயிட்டு வந்துட்டோம். இதில் இருந்து அப்படியே வந்து நாங்கள் கொழும்பு வலிக்கிட்ட போகிறோம். அதோட இந்த தரிசனம் வந்து எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தந்தது. அதோட இந்த வீடியோ முடிக்கிற இந்த வீடியோ தான் காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.